ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு, வசனம் 12, பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு அப்படி அனுப்புகிறாராம். இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவன் யாரை குறித்து இப்படி சொல்கிறார்? ரட்சிக்கப்பட்ட மக்களை குறித்து, தேவனை விசுவாசிக்கிற மக்களை குறித்து அப்படி சொல்லியிருக்கிறது. இது அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களில் நடக்கிற காரியம் என்றாலும் இப்போதும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது. ஆதலால் அவனுடைய ஆவிக்கு இடமளித்த ஊழியர்களை கொண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. உங்களுக்கே தெரியும். யோவான் தன்னுடைய காலத்திலேயே அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கிரியை செய்கிறது என்று தனது 2 நிருபங்களையும் எழுதியிருக்கிறது. உங்களுக்கும் தெரியும். ஆதலால் ரட்சிக்கப்பட்ட மக்களை குறித்து, தேவனை விசுவாசிக்கிற மக்களை குறித்து தான் இந்த பகுதி சொல்லுது. திரும்ப சொல்கிறேன், அவங்க மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அதாவது சத்தியத்தை நாடாமல், அதில் பிரியப்படாமல், அதை அங்கீகரிக்காமல், அதை கேட்கவும் மனதில்லாதவர்கள், அதன்படி வாழ விரும்பாதவங்க வஞ்சிக்கப்பட்டு போகும்படிக்கு விட்டு விடுகிறார். எந்த நேரமும் அற்புதம் அதிசயன்னு கூட்டமாக அழைக்கிறீங்களா? கான்செர்ட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அலப்புற பண்ணுறீங்களா? தீர்க்க தரிசனம், ஆவிக்குரிய அனுபவங்கள் என தேவனுடைய மேலான வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் மேலோட்டமான அனுபவங்களை நாடுகிறவர்களா நீங்கள்? உங்களை தான் வஞ்சிக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் விட்டு விடுகிறாராம். விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு போதல், நித்திய வாழ்வை இழத்தல். நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கிற ஜனங்களின் இருதயம் பாவத்தின் நிமித்தம் இருளடைகின்றது. ஆனால் இந்த பகுதியில் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் பார்க்கிற ஜனங்களின் இருதயம் ஆவிக்குரிய வஞ்சனை நிமித்தம் வஞ்சிக்கப்படுகிறது. அப்போது 2 சாராருக்கும் ஒரே பலன் தான் சொல்லப்படுது. என்னென்னா, நித்திய வாழ்வை இழத்தல். தேவஜனமே, இன்று முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் அதை பேசுகிறவர்களுக்கும் செவி கொடுங்கள். Thank you.